ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆம்ரஸ் பண்ண போகிறோம். இது போன வாரம் எங்கள் அக்கா எனக்கு கொடுத்தது, நான் பத்திரமா வச்சுருந்தேன். நம்ம தலைவர் வரட்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு. அவருக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்க நம்ம இந்த ஜூஸை போட்டுடலாம். எனக்குமே இந்த ஆம்ரஸ் ரொம்ப பிடிக்கும். சூடான பூரி, சூடான சப்பாத்தி கூட வேறு லெவல் இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத சொல்லுங்கள். பிடிக்குதோ பிடிக்கலோ கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரிஜினல் ஆப்போஸ்னால் எப்படி கண்டுபிடிக்குன்னா, இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்கின் மாதிரி மெலுசாக இருக்கும். இது வந்து ஒரு டஜன் 350 ரூபா. மும்பை ரொம்ப ஸ்பெஷல். இந்த வருஷத்தில் ஒரு தடவை 7 கூட இந்த பழம் சாப்பிட்ணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சதுனால நான் ஜூஸ் போட்டேன். நான் இவ்வளோ காசுலாம் வாங்க மாட்டேன். இது பார்த்திங்களா, இவ்வளோ தான் நம்ம ஸ்கின் வரும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி இல்லை நிறைய வேஸ்ட் ஆகாது. கொட்டையுமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் எந்த ஊர்லேருந்து என்ன பார்க்குறீங்க, என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எந்த மாம்பழம் ஃபேமஸ் சொல்லுங்கள். அங்கே கொட்டை இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இப்போ நான் 4 மாங்காய் தான் எடுத்துருக்கேன். 2 எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் காயாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அமேசிங், எம்மி சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழம் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் இப்போ தான் தெரியுது. அப்படி தேயிலை சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மும்பையில் இது ஆப்போஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த பழம் பேர் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா, வாங்க போய் ஜூஸ் அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தொளி பாருங்கள். நான் வாயில் வச்சு வைக்கிறேன். கொஞ்சம் கூட கசப்பும் இல்லை, தடிமனும் இல்லை. பாருங்கள், ஒரு தோசை பிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவு சாஃப்டாக இருக்குது. கசப்பு துவப்பு ஒன்றுமே இல்லை. சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு 1/2 கிளாஸ் போதும், நிறைய வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி இதை அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரிஜினல் ஆப்பூஸ் இருந்தால் தான் இந்த ஆரஞ்சு கலர் வரும். டூப்ளிகேட்டில் வந்து இந்த வந்து எல்லோ கலரில் வரும். இப்போ மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் மாம்பழம் இறங்கிட்டு ஆப்பூஸ் ஆப்பூஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்ரஸ் ரெடி. இதை இப்படியே சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரம் ஃப்ரீஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். எனக்கு இது ஒரு உடனே கேட்குறாரு. அதனால ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரீசரில் வைக்கிறேன். நீங்கள் மாம்பழம் வாங்கிட்டு வந்தால் அப்படியே சாப்பிடுவீங்களா, ஜூஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா? எங்கள் காக்கா வந்துட்டு இருப்பாங்க, பசிக்குது அவருக்கு. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நாங்கள் ஜூஸ் தான் பண்ணுவோம். சப்பாத்திக்கு பூரிக்கு வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்தில் ரொம்ப மாம்பழம் சாப்பிடக்கூடாது. மூஞ்சி கொப்பளமாயிடும். அதில் வந்து இங்கே மும்பையில் என்ன செய்வாங்க, ஒரு கிண்ணம் நிறைய நம்ம மேங்கோ ஜூஸ் எடுத்தால் அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த சூட தண்ணிச்சிருன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு அப்படி தான் சாப்பிடுவாரு. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.